ஹலோ ஃபார்மர்ஸ், சினைமேடியில் எதை பற்றி வரோம்னா இண்டோஃபில் பிராண்டை சேர்ந்த ஃப்ரூட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பயோஸ்டிமுலண்ட்டோட முக்கியமான செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பூ பூக்கிறது அதிகரிக்கிறதுக்கும் பூக்கள் பிஞ்சுகள் பிடிக்கிறது அதிகரிக்கிறதுக்குமான உயிர்விக்கி தான். ஸோ இதில் வந்து என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து செலட்டட் அமினோ ஆசிட்ஸ் மெட்டாலோசைட் டெக்னாலஜி மூலமா இதை வந்து தயாரிச்சிருந்திருக்காங்க. அதாவது மெட்டாலோசைட் டெக்னாலஜி அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் வந்து நம்ம பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ண பிறகு இந்த அமினோ ஆசிட் வந்து பயிர்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கூட பைண்ட் ஆகும். ஸோ இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா பயிர்களில் ஊட்டச்சத்து பரிமாற்றம் வந்து இயற்கையாக நடக்கிறத காட்டிலும் கூடுதலாக இருக்கும். ஸோ இது வந்து பயிரோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே அதிகரிக்கிறது, குறிப்பாக பூக்கள் வளர்ச்சி காய்கள் வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு இது வந்து உதவுது. நெக்ஸ்ட்டு ஒரு டோஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். 2 mlக்கு அதிகமாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இதோட யூசர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக குறிப்பிட்டது போல் இது வந்து அதிகமான பூ பூத்தலை கொண்டு வரதுக்கும் அண்ட் பூ பூக்கிறது வந்து அதிகமாக பிஞ்சு பிடிக்க வைக்கிறதுக்கும் இது வந்து உதவும். ஸோ இது வந்து ஈல்டை ஸ்டிமுலேட் பண்ணுறது இல்லைனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பயோஸ்டிமுலண்ட் நம்ம குறிப்பிடலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸாக பொட்டாசியம் ஃபெர்டிலைசர் குறிப்பிட்ட போலேயே பூ பூக்கிறதுல இருந்து, அதாவது வெஜிடேட்டிவ் சீட் நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான பூக்கள் எடுக்க வச்சு பூக்களை அதிகமாக பூத்துட்ருக்க சமயத்தில் பயன்படுத்தும் போது அதிகமான பிஞ்சுகள் பிடிக்க வச்சு பிஞ்சுகள் பிடிச்சிருக்கக்கூடிய சமயத்தில் அதிகமான காய்கள் வளரக்கூடிய நிலையில் நம்ம பயன்படுத்தும் போது காய்களோட நிறம், சுவை, அதோட ஷேப் இது எல்லாத்தையுமே அதிகரிக்கிறதுக்கும், அதாவது நார்மலாக இருக்கிறது காட்டிலும் இதோட ஒட்டுமொத்தமான குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து உதவும். ஸோ இது வந்து எண்டில் பார்க்கும்போது ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய மகசூல் வந்து செல்ஃப் லைஃப், அதாவது அறுவடை செய்த பிறகு அது வந்து நீண்ட நாட்கள் கிடாமல் இருக்கும். இயல்பை காட்டிலும் கூடுதலாக ஒரு நாட்கள் கிடாமல் இருக்கிறதுக்கும் அதோட தன்மையை தக்க வச்சுக்கிறதுக்கும் முடியும். ஸோ இது வந்து ஒரு சில நீண்ட நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களுக்கு பொருந்தும். நெக்ஸ்ட்டு இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை டெய்லி ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தது 15லேருந்து அதிகபட்சமாக 20 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இது வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஸ்டேஜ்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவு பூக்கும் நிலையில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது அதிகமான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு வழிவகுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கம்பேரபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃப்ரூட் எனர்ஜி பயோஸ்டிமுலண்ட் வந்து நீங்கள் மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சானங்கள் கூடயோ இல்லைனா நுண்ணுட்டு மருந்துகள் கூடயோ இல்லைனா பிளான் த்ரில்டர்ஸ் கூடயோ இல்லைனா பேன்குழிகள் கூடயோ இல்லைனா வேறு எந்த ஒரு உயிர்விக்கிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் இதோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 100 ml வந்து 250 ரூபாயிலேருந்து 350 ரூபாய் விலையிலையும், 1/4 லிட்டர் வந்து 550 ரூபாயிலேருந்து 700 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 லிட்டர் வந்து 1000 ரூபாயிலேருந்து 1300 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 லிட்டர் வந்து 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றியோ தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த உயிர்விக்கியோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.